பிரைஸ் லார்ட். இன்னைக்கு கூட நம்மள நெறைய பேர் வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு இந்த தேவை எப்ப சந்திக்கப்படும்? நான் எவ்வளோ நாள் இப்படியே காத்துட்டு இருக்கிறது? இந்த ப்ராப்ளம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? இப்படி நெறைய பேருக்கு நெறைய கவலை இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, தேவன தேட மறக்கிறோம். அதனால உங்கள தைரியப்படுத்த கர்த்தர் இப்படியே ஒரு வார்த்தை சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது வந்து கவலைகள் நமக்கு வரும்போது நம்ம யாருமே ஜெபிக்க வந்து முயற்சி பண்ண மாட்டோம். என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனா அதை தான் செய்யக்கூடாது. பிசாசு அதை தான் விரும்புறான். அதனால ஜெபிக்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க அவர் மேல வைக்கும்போது நிச்சயமா அவர் உங்களுக்கான சொல்யூஷனை ஆல்ரெடி வச்சிருப்பாரு. அந்த பாதையில உங்களை நடத்தி கொண்டு போவாரு. இன்றைக்கு உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் ஏசப்பா சால்வ் பண்றாங்க. நீங்க நம்புங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைங்க ரொம்ப சோர்ந்து போய் காணப்படுறாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிற ஆவியை கொடுத்து அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க சித்தம் வைத்திருக்கீங்களோ அந்த பாதையில அழகா நடத்தி கொண்டு போங்க. பிரேஸ்பெயின் மூலம் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless.